Taste the Daily. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை மாவட்டம் அன்னூரில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர் 50 ஆண்டு கால வளர்ச்சியை குறுகிய காலத்திலேயே கொடுத்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எனவும் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்த வரலாற்று நாயகருக்கு நம்முடைய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த திட்டத்தை தந்தது மட்டுமல்ல, இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்துக்கு இந்த திட்டத்தை மட்டுமல்ல 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை 4 வருடம் 2 மாதம் அவர் ஆட்சி செஞ்ச காலத்திலே அம்மாவுடைய ஆட்சியை வழிநடத்தின போது கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்த அருமை அண்ணன் தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் தந்த ஒப்பற்ற முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து எடப்பாடியார் இட்ட கட்டளை ஏற்று மின்தடை இல்லாமல் சிறப்பான முறையில் பணியாற்றிய அருமை சகோதரர் தங்கமணி அவர்களே, அதே போல முன்னாள் அமைச்சர், நம்முடைய பகுதியிலே சிறப்பான முறையிலே பணியாற்றியது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து இங்கே வருகின்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கருப்பண்ணன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அருமையண்ணன் தனபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் பொள்ளாச்சி வா ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்க விவசாயிகள் கூட்டமைப்பு உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையிலே இரவு பகலாக பணியாற்றிய இந்த பகுதியினுடைய எங்களது மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான அருமையண்ணன் PRG அருண்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் தாமோதரன் அவர்களே, அதே போல முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் VP கந்தசாமி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ஜெயராம் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் இருக்கிறீங்க, நம்ம குணசேகரன் உட்பட நிறைய இருக்கிறீங்க, இந்த தொகுதியிலேயே நிறைய இருக்கீங்க. எல்லா அனைவரையுடைய பெயரையும் சொன்னதாக கருதி, ஏன்னா இது முழுமையா விவசாயிகள் நடத்தக்கூடிய பாராட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆகவே இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இங்க முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பான நடத்தி கொண்டிருக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய அந்த கூட்டமைப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அதுக்காக பெரிய கூட்டமைப்பை அமைத்து பல்வேறு சோதனைகள், சொன்ன போன உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு சோதனைகள் எல்லாம் கண்டு கடைசியாக புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை வழிநடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் இந்த திட்டத்தை கேட்டு பெற்று சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கூடிய அந்த கூட்டமைப்பு சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களே, தலைவர், செயலாளர், அத்தனை பொறுப்பாளர்களே, அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பற்றி நம்முடைய விவசாயிகள் எல்லாம் பேசும்போது, கூட்டமைப்பு சேர்ந்தவங்களாம் பேசும்போது எல்லாம் எப்படி இந்த திட்டம் வந்தது, எப்படி வந்தது, இந்த திட்டத்துக்கு
ஒரே ஒரு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு புரட்சி தலைவர் என்று நாம் எல்லாருமே எல்லா மக்களும் அன்போடு அழைக்கிறார். அதுக்கு பார்த்து சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகர், பல்வேறு திட்டங்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர், பொன்பனச்சம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்தகர்களுக்கு சொந்தக்காரர். ஏன்னா வாரி வாரி கொடுத்து அதுக்கு புரட்சி தலைவர் என்று தொடர்ந்து வெற்றியை மட்டும் பார்த்தவர். அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழைக்கிறார்கள் அன்போடு. அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்களை புரட்சி தலைவி என்று அழைக்கிறார்கள். பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு முல்லை பெரியாறு அணையை உயர்த்தியவர். இன்னைக்கு பல்வேறு காவிரி பிரச்சனைக்கு தெரியும். அம்மா ஆரம்பிச்சாங்க, எடப்பாடியார் முடிச்சு கொடுத்தாரு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து கொடுத்தாங்க. தமிழகத்துடைய உரிமைகளை மீட்டெடுத்த தலைவி அம்மா அவர்கள். பல்வேறு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்று, தாலிக்கு தங்கம், அம்மா உணவு என்று சொல்லிட்டே போலாம். இதுக்கெல்லாம் கொண்டு வந்த அம்மா அவர்கள் புரட்சி தலைவி என்று அன்போடு அழைக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை புரட்சி தமிழர் என்று எதுக்காக அழைக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த பெயருக்கு சொந்தக்காரர் எதனால்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இருந்த ஒப்பற்ற தலைவராக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்க நம்ம 3 மாவட்டம் இருக்கோம். இங்க எல்லா திட்டம் வந்தது, கேட்ட திட்டத்தை பூரா கொடுத்தார். எல்லா திட்டத்தையும் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடிமராமத்து திட்டம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், ஆனமலை நல்லாறு திட்டத்துக்கு, காவிரி கோதாவரி திட்டத்துக்கு டெல்லி போகும்போது நானும் போயிருந்தேன். தொடர்ந்து முயற்சி பண்ணார். இன்னைக்கு அவர் திரும்ப முதலமைச்சர் வந்து அந்த திட்டம் வந்திருக்கு. அதே போல ஆனமலை நல்லாறு திட்டம், பாண்டியார் பொன்னமலா பேசியிருந்தாங்க. 2 முறை சீஃப் மினிஸ்டர், அதாவது 2 முறை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்து இதுக்காக முயற்சி பண்ணது அண்ணன் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மும்மனை இலவச மின்சாரம், வேளாண் கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், இதெல்லாம் நிறைய திட்டங்கள் சொல்லலாம். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி. நீட் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 600க்கு மேற்பட்ட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணமா இல்லையா? இதெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கம் வந்தது. இந்த பகுதிக்கு எப்படி புரட்சி தமிழர் என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்றால், இது போல திட்டங்கள். என்ன திட்டம்? அத்திக்கடு வனாஸ் திட்டம், நம்ம அனுபவிக்கிற திட்டம். இந்த திட்டத்தை எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் அறிவிச்சு பேசினவங்களுக்கு எல்லாம் தெரியும். 2006 நாங்கெல்லாம் இங்க இருக்க நிறைய பேர், சட்டமன்ற பொள்ளாச்சி ஏறாமட்டுக்கார் எல்லாரும் நிறைய பேர் அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். அப்போ புரட்சி தலைவி அம்மா சொல்லி அப்போ இந்த கூட்டமைப்பெல்லாம் இங்க போராட்டம் உண்ணாவிரதம் நடத்திட்டாங்க. அப்ப நாங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது அப்போ நாங்களும் வந்து கலந்துட்டோம் கூட உண்ணாவிரதம் இருக்கும்போது. இப்படி நிறைய போராட்டங்கள் நடத்திட்டே தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. நம்முடைய ஆட்சியில் நடத்துறாங்க, மாறி மாறி நடந்து கொண்டு இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கும்போது அரசாணை போட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் முதலமைச்சராக வந்துட்டார். அப்ப இந்த கூட்டமைப்பெல்லாம் எல்லாம் தெரியும். அப்ப எல்லாம் போய் பார்க்கிறோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அப்பதான் அவங்களே சொல்லிட்டாங்க, எப்படி எளிமையா பார்க்க முடியுமோ தொடர்ந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 முறை ஏர்போர்ட்ல வந்தாலும் உள்ள பார்ப்பாரு, அங்க போனாலும் பார்ப்பாரு. அந்த திட்டத்தை முழுமையாக உள்வாங்கிய முதலமைச்சராக. அது மட்டும் இல்ல, அந்த திட்டம் ஃபர்ஸ்டே வேற மாதிரி டிசைன் இருந்து அண்ணன் பேசும்போது சொல்லுவார். அதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படி மாத்தி. அது மட்டும் இல்ல, அப்ப அதிகாரி இருந்தாங்க. 2 உதாரணம் சொல்ல. அதிகாரி எல்லாம் இருக்கும்போது அண்ணன் என்ன சொல்றாங்க, சார் இது மத்தியிலிருந்து நிதி எப்பவுமே கேட்டிருக்காது, எப்பவுமே கேட்டிருக்கோம், எந்த ஆட்சியா இருந்தாலும் கேட்பாங்க, அவங்க தர மாட்டாங்க. அதெல்லாம் வருந்தா மத்தியிலிருந்து வரட்டு நம்ம போட்டு கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு அண்ணன் சொல்றாங்க முதலமைச்சருக்கு. அப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க பாக்குறாங்க, ஓ இது எப்ப போல இதே தான் போல இருக்குது, மத்தியிலிருந்து வந்தா தான் செய்வாங்க அப்படிங்கிற சூழ்நிலை. அப்பதான் ஒரு முடிவு பண்றார். ஒரு விவசாயியாக இருந்து எல்லாம் சொல்றாங்க, ஒரு விவசாயி மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், விவசாய முதலமைச்சரா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி அதிகாரிகள் என்ன சொன்னாலும் நீங்க நோட் பண்ணிக்கங்க, அதிகாரிகள் என்ன சொன்னாலும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய முதலமைச்சராக, தெளிவாக எடுக்கக்கூடிய முதலமைச்சராக எடுத்து முழு நிதியும் ஒதுக்கி தந்து அத்திக்கட வனாஸ் திட்டத்தை நமக்கு தந்தவர் எடப்பாடியார். இந்த அத்திக்கட வனாஸ் திட்டத்துக்கு யாருமே சொந்தம் கொண்ட முடியாது. இந்த அத்திக்கட வனாஸ் திட்டத்துக்கு கொண்டு வந்து சொந்தம் கொள்ளக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடியார் மட்டும்தான். ஏன்னா விவசாயிகளே சொல்லிட்டாங்க. அப்படி வந்து பல்வேறு சோதனைகளை கடந்து முழுமையா நிதி ஒதுக்கீடு மட்டுமல்ல, நேரம் வந்து அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டி இன்றைக்கு வந்து அந்த திட்டத்தை தொடர்ந்து ஆய்வு பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு முழுமையாக 90% முடிச்சிட்டார். தொடர்ந்து அந்த திட்டத்தை அப்டேட்லயே வச்சிருந்தார். இப்படி ஆயிருக்கு, என்னாச்சு கேட்டு. இது மட்டுமல்ல, எல்லா திட்டமும் அப்படித்தான் முதலமைச்சர் இருக்கும்போது. இது மட்டும் இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப எல்லா பக்கமே இன்னைக்கு எல்லா பில்டிங்க்கு டாக்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணியிருக்காங்க இல்லையா? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, இதெல்லாம் அதிகம் பண்ணியிருக்காங்க. எல்லா டாக்ஸும்
கொரோனா வந்தது. அப்ப நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர், எல்லாம் எங்க அதிகாரிகள் போய் இல்ல மத்தியில் ஒரு சர்க்குலர் வந்திருக்குது, நீங்க டாக்ஸ் அதிகம் பண்ணணும், வரி அதிகம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், அப்போ கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, கொரோனா வந்தங்காட்டி இன்னைக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு இல்ல, ஆனா மக்கள் கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக அந்த வரியை நான் உயர்த்த மாட்டேன், மக்களுக்கு கண்டிப்பாக அந்த சுமையை ஏற்ற மாட்டேன் என்று தொடர்ந்து எந்த டாக்ஸ் போடவில்லை. இன்னைக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு கட்டுறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க, இதுதான் எடப்பாடி. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு இன்னைக்கு அண்ணன் அவர்கள் நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய மணிமண்டபத்தை கட்டி நேரடியாக அம்மா அறிவித்தாங்க, முழுமையாக அதை கட்டி திறப்பலா பண்றதுக்கு நேரம் வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவசாயிகள் எல்லாம் வந்திருப்பீங்க. நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய மணிமண்டபம் மட்டுமல்ல, காளிங்கராயர் அவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டினது யார்? எடப்பாடியார் அவர்கள். பாத்தீங்கன்னா விவசாயி எப்படின்னு பாத்துங்க, நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும் காளிங்கராயர் ஐயா அவருக்கும் மணிமண்டபம் அண்ணன் அவர்கள் அப்பதான் அறிவிச்சாருங்க. வந்து அந்த மேடையில மண்டபம் திறந்து வச்சுட்டு என்ன அறிவிச்சார்? அத்திக்கடவு அவனார் திட்டம் 2 விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்ப திட்டத்தையும் அறிவித்தவர் எடப்பாடி. ஆகவே இன்றைக்கு அத்திக்கடவு அவனார் திட்டம் மட்டும் கொடுக்கல, பாண்டியார் பொன்னமலா ஆனமலையார் நல்லா தேடுறதுக்கு அப்புறம் அண்டமலை நானும் பொள்ளாச்சிரம் பண்ண, அப்ப பாத்தீங்கன்னா கருப்பனை அப்ப வந்து போலீஸ் மினிஸ்டர் இருந்தார், எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வச்சு கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 3-4 வருஷம் அப்படி கிடப்புல போட்டாங்க. ஆகவே அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு அற்புதமான இந்த கூட்டத்தை நடத்துறீங்க, நன்றி அறிவிப்பு கூட்டத்தை இந்த மேடையில் சொல்றோம். ஒரு வருஷத்துல அண்ணன் முதலமைச்சரா வருவார், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்பொழுது அத்திக்கடவு திட்டம் 2 நிறைவேற்றி விடுபட்ட குளங்களுக்கு போறாம் தண்ணீரை கொண்டு வருவார். அதே போல நீங்கள் எதிர்பார்த்திருக்க பாண்டியார் பொன்னமலா ஆனமலையார் நல்லா திட்டம் எல்லாம் 100 ஆண்டுகளாக எதிர்பார்த்த திட்டங்கள், இதெல்லாம் இந்த திட்டம் எல்லாம் வர வேண்டும் என்றால் ஒரே ஒருவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும், அது எடப்பாடியார் மட்டும்தான் முதலமைச்சராக வந்தா திட்டம் நிறைவேறும். இது யதார்த்தம். இன்னும் நிறைய பேசலாம், பின்னாடி வந்து அண்ணன் பேசணும், அதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க. இந்த கோவை மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தை உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங் கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள போங்க, எத்தனை பாலங்களின் நாயகனாக எடப்பாடியார் இருக்கிறார் இல்லையா? அத்தனை கேட்டது பூரா கொடுத்தார். அத்தனை சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், இன்னைக்கு எல்லா திட்டங்களும் அவர் அண்ணன் பேச சொல்லுவார், எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பார். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். கூட்டு குடிநீர் திட்டங்கள், கிராம சாலைகள் பூரா, கிராம சாலைகள் நான் தான் அமைச்சராக இருந்தேன், எல்லா சாலைகள் போடப்பட்டது, அத்தனை சாலைகளும் போடப்பட்டது, நெடுஞ்சாலைத்துறை எல்லா சாலைகள், எல்லா பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்தவர். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். ஆகவே இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க மட்டுமல்ல, இந்த 3 மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன குரல்? எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், நமக்கு மீண்டும் திட்டங்கள் கிடைக்கும் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அற்புதமான அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த இந்த கூட்டமை சேர்ந்தவர்கள், எத்தனையோ உண்ணாவிரதம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு நீங்க இருக்கீங்க. எல்லாரும் வந்து பேசிட்டு போயிருக்கிறோம், உங்களுக்கு கலந்துட்டு போயிருக்கிறோம், எல்லா கட்சிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களை எல்லாம் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு நிறைவேற்றுவார் எடப்பாடியார் அவர்கள் என்று சொல்லி உங்களுக்கும் நிகழ்ச்சி நடந்ததற்கு உங்களுக்கும் நாங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா செயற்கரிய செயல்களால் யுகங்கள் கடந்து புகழ் மனம் பரப்பும் வரலாற்று நாயர்களாக கல்லணை தந்த கரியாட் பெருவளத்தான் முல்லை பெரியாறு அணை கட்டிய பென்னி குயிக் பரமிக்குளம் ஆலியார் அணை திட்டம் அமைய காமராஜர் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்த வி.கே. பழனிசாமி கவுண்டர் பவானி அணை கட்டிய காளிங்கராயர் வரிசையில் அத்திக்கடவு திட்டம் தந்த நல்லாட்சி நாயகன் வறண்ட பூமியை சோலைவனமாக்கிய அந்த எடப்பாடியாரின் புகழ் பார் உள்ளவரை புகழ் கொடி கட்டும். அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.